அவருடைய அறிவுறுத்தலோடு இந்த ஆண்டு 24 நாட்கள் அவகாசம் தந்து இந்த மனுக்கள் பெறப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆண்டு பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களின் எண்ணிக்கை MBBSக்கு 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இது கடந்த ஆண்டை விட 29,680 விண்ணப்பங்கள் கூடுதலாகும். மாணவர்களின் சிரமங்களை குறைக்கின்ற வகையிலும் சரிபார்ப்பு பணிகள் சிறப்பாக நடைபெறும் வகையிலும் அதிக கால அவகாசம் வழங்கப்பட்டது. இதையடுத்து அதிக அளவிலான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. பெறப்பட்ட விண்ணப்பங்களில் போலியான சான்றிதழ்கள் கண்டறியப்பட்டு ஏற்கனவே 20 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். போலியான ஆவணங்கள் தந்தது என்பது ஏற்கனவே ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறோம். 20 பேர் அந்த போலியான ஆவணங்களின் மூலம் இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மீதமிருந்த ஒட்டுமொத்த விண்ணப்பங்களையும் மிக சரியாக ஆய்வு செய்ததில் இன்னும் ஒரு கூடுதலான 5 மாணவர்கள் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் 25 மாணவர்கள் போலியான ஆவணங்களை தந்ததன் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு ஒதுக்கீட்டு விண்ணப்பங்களை பொறுத்தவரை 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கு 4,281 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. விளையாட்டு பிரிவுக்கு 477 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. முன்னாள் படைவீரர் பிரிவு ஒதுக்கீட்டிற்கு 642 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டு பிரிவுக்கு 148 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. பெறப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலித்து மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் மற்றும் 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான பட்டியலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது 2025-26 ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்காக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பொறுத்தவரை இன்றைக்கு 43,315 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்றுக்கொள்ள தகுதி படைத்த விண்ணப்பங்கள் என்கின்ற வகையில் முடிவெடுக்கப்பட்டிருப்பது 39,853. மாணவர்களை பொறுத்தவரை 13,998 பேரும், மாணவியர்களை பொறுத்தவரை 25,855 பேரும் தகுதி படைத்த விண்ணப்பங்களை அளித்தவர்களாக இருக்கிறார்கள். 7.5% விண்ணப்பங்களை பொறுத்தவரை 2025-26 ஆண்டிற்கான 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 4,281. அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள் 4,062. அந்த 4,062 மாணவர்களை பொறுத்தவரை 1,136, மாணவிகளை பொறுத்தவரை 2,926. அதேபோல் நிர்வாக ஒதுக்கீட்டிற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை சுயநிதி மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 33,692. அதில் தகுதியுடைய விண்ணப்பங்கள் 30,428. அந்த 30,428 மாணவர்களை பொறுத்தவரை 9,737, மாணவிகளை பொறுத்தவரை 18,542. மாநில ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளின் ஒட்டுமொத்த MBBS இடங்கள் 6,600. அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளின் மொத்த BDS பல் மருத்துவ இடங்கள் 1,583. மேலும் 7.5% ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த MBBS இடங்கள் 495. 7.5% ஒதுக்கீட்டிற்கான அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும்
அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த பிடிஎஸ் இடங்கள் 119. நிர்வாக ஒதுக்கீட்டை பொறுத்தவரை சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளின் மொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் 1144. சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள பிடிஎஸ் மருத்துவ படிப்பு இடங்கள் 515. என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்கள் 592. என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள பிடிஎஸ் பல் மருத்துவ இடங்கள் 15. மேலும் அலைடு ஹெல்த் கேர் எனப்படும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி என்று 19 வகையான 4 ஆண்டு கால பட்டப்படிப்புகளுக்கும், ஃபார்ம்டி 6 ஆண்டுகள் மற்றும் 3 ஆண்டுகள் பட்டப்படிப்புகளுக்கும், செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கும் 17/6/2025 முதல் 7/7/2025 வரை இணைய வழியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது. அப்படி பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை சரிபார்க்கும் பணி முடிவடைந்து இன்று அதற்கான தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 61,735. ஃபார்ம்டி 6 ஆண்டுகள் பட்டப்படிப்புக்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 12,192. ஃபார்ம்டி 3 ஆண்டுகள் பட்டப்படிப்புக்கான பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 29. செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 16,746. அதேபோல் அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்ஸை பொறுத்தவரை அரசு ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் 3,256. சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 20,026 அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் உள்ளன. ஃபார்ம்டி 6 ஆண்டுகள் சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 723. ஃபார்ம்டி 3 ஆண்டுகள் பட்டப்படிப்புகளுக்கு 61 என்கின்ற வகையில் இடங்கள் உள்ளன. செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கு அரசு கல்லூரிகளில் 2,080 இடங்கள் உள்ளன. விண்ணப்பங்களை பொறுத்தவரை முழுமையாக பரிசீலித்து தகுதி பெற்ற மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.